Chai with Chitra. இந்த சீரியல்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது திரைப்படங்களை நடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆக்சுவலாக பண்ணலை சார். பண்ணல. பட் மனசுக்குள்ளே இருக்குது. நம்ம வந்தது வந்து சீரியல்லையே வந்து அடங்கிறதுக்காக இல்லையே, சினிமா பண்ணணும் அப்படின்னு. பட் என்னென்னா சீரியலில் ஒரு கம்ஃபர்ட் லெவல் வந்துடுச்சு. ஸோ கம்ஃபர்ட் லெவல் வந்ததுனால கொஞ்சம் நான் வந்து லெத்தார்ஜிக்காக இருந்துட்டேன். சினிமா சைடு முயற்சி பண்ணலை. பட் என்னென்னா சின்ஸ் வந்து முன்னாடி ஆரம்பத்துலேருந்தே எனக்கு டைரக்ஷனில் ஒரு விருப்பம் இருந்ததுனால டைரக்ஷன் முயற்சி பண்ணி ஒரு கம்பெனியில் கதை சொல்லி ஓகே ஆகி அது வந்து ஒரு நியூ கமர்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து நிறைய நியூ கமர்ஸ் வந்து இது பண்ணி ஆடிஷன் பண்ணி அதில் வந்து ஒரு 5 பேர் மெயின் ஒரு ஃப்ரெண்ட்ஸு 5 பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒர்க் ஷாப் பண்ணி எல்லாம் ரெடி. பட் லாஸ்ட் மொமெண்ட்டில் ஏதோ ஒரு காரணத்தால் அது ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து 10 வருஷம் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் டெவலப் பண்ணி எழுதி ட்ரை பண்ணேன். ஒவ்வொரு முறையும் வந்து போய் ஆரம்பிக்கணும், அந்த நேரத்தில் நின்றுடும். அப்படி போயிட்டு இருக்கிற காலத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. உதிரி பூக்கள்னு ஒரு சீரியல் பண்ணேன் சார், 2012 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து விட்டுட்டேன், போதும் இனி அப்படின்னு. பிகாஸ் ஐ வாஸ் நாட் ஹாப்பி வித் வாட் ஐ வாஸ் டூயிங் இன் சீரியல். நடிக்க வேணாம் முடிவு பண்ணிட்டேன். சினிமா டைரக்ஷன் ட்ரை பண்ணலாம், பண்ணிகிட்டே இருக்கலாம், பார்ப்போம் அப்படி. அதில் வந்து அகெயின் ஒய்ஃபோட சப்போர்ட் சூப்பராக இருந்தது. நான் என்ன பண்ணுறது, ஒரு 2 வருஷம் ட்ரை பண்ணி எல்லாம் ஃப்ளாப்னு ஆகிட்டு இருக்கும்போது அவகிட்ட போனேன், என்ன பண்ணுறது, திருப்பி சீரியலுக்கே போயிடலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவள் சொன்னால், இல்லை நீ சீரியலில் இனிமேல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி உனக்கு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி எதுவும் வரல, இதில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்க, பண்ணு, நடக்கும். அண்ட் எனக்கு வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு டீச்சராக இருந்தது சார். பெங்களூர்லேருந்து இங்கே வந்தேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் அந்த 6 மாதம் கழித்து அந்த ராமாயணம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து டோர் டு டோர் இறங்கி தானே சான்ஸ் கிடச்சி. ஸோ அந்த ஸ்ட்ரகிள் எனக்கு புதுசு இல்லை. ஸோ ட்ரை பண்ணு அப்படின்னா. ஸோ ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது ஒன்றுமே நடக்கலை. அது ஒவ்வொரு தடவையும் வந்து முட்டி நிற்கும். ஸ்கிரிப்ட்ஸ் மட்டும் எல்லாம் இப்போ ரெடியாக வச்சிட்ருக்கேன். அந்த பீரியடில் தான் வெற்றிமாறன் கூப்பிட்டாப்புல. திடீர்னு சடனாக ஒரு நாள் வந்து ஐ காட் அ கால் அவரோட ஆஃபீஸ்லேருந்து, இந்த மாதிரி வெற்றி பார்க்கணுன்னு சொல்கிறாரு. எங்கே இருக்காருன்னா, அந்த நம்ம ஆவடியில் போலீஸ் ட்ரைனிங் இது இருக்குல்ல சார், அங்கே இருக்கார் அப்படின்னு. சரி போனால் அங்கே ஷூட் பண்ணிகிட்டு இருந்தார், அந்த மார்ச் பாஸ்ட்டு அது இதெல்லாம். அப்போ பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு, என்ன வாட் இஸ் இட் அபவுட் அப்படின்னு கேட்டேன். இல்லை, ஒரு கைதியை வந்து அரெஸ்ட் பண்ணி ஒரு கேம்ப்லேருந்து இன்னொரு கேம்புக்கு மாற்றும் போது நடக்கிற ஒரு விஷயம், இவ்வளோ தான் சொன்னார். சரி, அன்றைக்கி வந்து ஃபிக்ஸ் ஆச்சு விடுதலை அகெயின் எனக்கு இன்னொரு மறுவாழ்வுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு எப்படி மர்மதேசம் டிவியில் எனக்கு கொடுத்தது, அதே மாதிரி எனக்கு விடுதலை திரைப்படத்துக்கு முன்னாலே அவருடைய டைரக்ஷன் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? ஆமாம். இன்ஃபேக்ட் வந்து அவரோட ஃபஸ்ட்டு அவர் ஸ்டார்ட் கட் சொன்னதே வந்து நான் நடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஷாட் அவர் எடுக்கிறாரு அவரோட டைரக்ஷனில். அப்போ வந்து தனுஷ் நானும் வந்து இப்படி ஃப்ரேமில் என்ட்ரி ஆகி ஆஃபீஸ்குள்ளே எப்படி போவோம், அதுதான் ஃபஸ்ட்டு ஷாட் அவர் எடுத்தது. அது எப்படின்னா, ஆடுகளம் நரேன் வந்து நானும் அவனும் நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸு. நரேனுக்கு இவர் ரொம்ப ஃப்ரெண்டு, பிகாஸ் பாலு மகேந்திரா டீமில் அவர் இருந்ததுனால. ஸோ நிறைய தடவை அவரை போய் மீட் பண்ணியிருக்கோம், கதை சொல்லியிருக்காரு வெற்றி. அப்போல்லாம் ஏடி இன்னும் பிச் பண்ணிகிட்ருக்காரு அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது. இது பொல்லாதவன் நாளைக்கு ஷூட்டிங் போது அந்த மேனேஜர் கேரக்டருக்கு ஆள் சரியாக அமையல. ஸோ அவர் கேட்டிருக்காரு, சேத்தன் வந்து கூப்பிடலாமா இருக்கார் அப்படின்னு. நரேன் சொல்லியிருக்கேன், நான் சொல்ல மாட்டேன்ப்பா, நீ வேணால் கூப்பிட்டுக்குங்க, நான் பேச மாட்டேன், சின்ன ரோலாக இருக்குது அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் பேசினா நான் ஓகே கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணேன். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இப்போ ஃபஸ்ட் ஷாட் எடுக்கிற மாதிரியே தெரியல சார், ஏதோ ஒரு 10 படம் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்தார். அதுக்கப்புறம் நான் எப்போ பேசும்போதும் மீட் பண்ணும்போது கேட்பேன், என்ன போய்ட்டு ஃபஸ்ட்டு படத்தில் கூப்பிட்டீங்க, அப்புறம் கூப்பிடுவேன். இல்லை கரெக்டாக கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இருந்தார். அது வந்து கரெக்டாக சரியான படத்தில். ஆமாம், சரியான படத்தில் எனக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு கேரக்டராக இருந்தது. ஐயோ, சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஆனால் ஃபஸ்ட்டு டே மறுபடியும் ஷூட்டிங் போகிற மாதிரி, வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகிற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸு. மீண்டும் புதிதாக பிறந்தேன். ஆமாம், ஒவ்வொரு விஷயமும் புதுசாக கற்றுக்கிறது ஒன்று. ரெண்டாவது டஃப் டெரேன். அந்த படம் ஃபுல்லாக வந்து காட்டில் எடுத்தது. ஒரு போர்ஷன் மட்டும் அது நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் வரும். அந்த போலீஸ் கேம்ப், அந்த பெட்டாலியன் இருக்கிற இது கம்பெனி இருக்கிற இடம் மட்டும் நம்ம செங்கல்பேட்டுக்கிட்ட ஒரு இடத்துல எடுத்தோம், ஒரு பழைய ஃபேக்ட்ரி. பட் மற்றதெல்லாம் காட்டில் நைட்டு டே அப்படின்னு ரொம்ப டஃப்பாக இருந்தது. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் நாங்கள் போனது வந்து நம்ம சத்தியமங்கலம் கிட்ட ஒரு காடு சார்.
அந்த கடம்பூர்னு ஒன்று இருக்கும். அந்த கடம்பூருக்கு மேலே ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளே ஒரு சின்ன வில்லேஜ். அந்த வில்லேஜில் 40 வீடு தான் இருக்கும். தங்குறதுக்கு இங்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு கொஞ்சம் மழை வந்துருச்சுன்னா நீங்கள் மேலே போக முடியாது. பாதை இல்லை, பாதை தான் இருக்குது, ரோடு இல்லை. அந்த ஊரில் இருக்கிற ஒரு 3-4 பிக்கப் வண்டி 4x4, அந்த டிரைவர்ஸ் மட்டும் தான் ஓட்ட முடியும் அந்த ஊருக்கு, வேற யாராலையும் முடியாது. ஸோ யாராக இருந்தாலும் அந்த பிக்கப்பில் தான் போகணும் மேலே. ஸோ அந்த மாதிரி ஒரு டெரெயின். அண்ட் மேலே தங்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இருக்கிற 40 வீடில் வந்து ஒரு ரூம் வாடகைக்கு எடுத்து ஒரு அந்த மாதிரி டாய்லெட்ஸ் கிடையாது அங்கே. டாய்லெட்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சில வீடுங்களில் அந்த இது போர்ட்டபிள் டாய்லெட்ஸ் வச்சு, பாத்ரூம்ஸ் வச்சு, அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி கிடையாது அந்த ஊரில். ஸோ 24 hours நம்ம ஜென்ரேட்டர் அங்கே ஓடும். அந்த ஜென்ரேட்டர் மூலமாக வந்து எல்லாருக்கும், எல்லா வீட்டுக்கும் ஒரு லைட்டு, ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டு. அண்ட் சார்ஜிங் பாயிண்ட் எதுக்குன்னா, சார்ஜ் பண்ணாலும் நீங்கள் பேச முடியாது, அங்கே சிக்னலே வராது. பட் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு பக்கெட்டு, ஒரு மக்கு, ஒரு இமர்ஷன் ராடு கொடுத்துருவாங்க, தண்ணி வெந்நீருக்கு. ஸோ ஒரு காட்டு, ஒரு தலகாணி, ஒரு பிளாங்கெட், இப்படியெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு 15 days. பட் அதுக்கப்புறம் அங்கே ரொம்ப மழை வந்துருச்சு. மழை வந்தோடனே என்ன பண்ணிட்டாரு, இனிமேல் வந்து இங்கே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இறங்கிட்டோம். இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு அந்த மர்மதேசமில் வந்த ஃபீல் தான். இப்போ தான் ஒரு படத்தில் ஒரு இது கிடச்சிருக்கு, பிரேக் கிடச்சிருக்கு. என்னடா இது, நடக்குமா நடக்காதா? ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்து சூரிய வச்சே வந்து அவர் எடுக்க வேண்டியது. அந்த படம் வந்து வேற கதை. ஆமாம், வேற கதை. அது வந்து ஃபாரினில், அங்கே ஐ திங்க் துபாயில் பண்ணுறது, துபாயிலையோ என்னமோ சம்வேர் அங்கே பண்ண வேண்டிய ஒரு கதை. அந்த படத்து வந்து இதெல்லாம் பண்ணி, இப்போ ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி, அது கோவிட் வந்ததுனால அது ட்ராப் ஆகிடுச்சு. இதுவும் அந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டு போதோன்னு எனக்கு பயம். ஒரு மாதமோ 2 மாதமோ அப்படியே இருந்துச்சு பிரேக்கு, கோவிட் வர. அப்புறம் வந்து இல்லை, ஃபஸ்ட்டு சென்னையில் இந்த போர்ஷன் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அப்பா அடி, ப்ராஜெக்ட் இஸ் ஆன் அப்படின்னு. அப்புறம் வந்து இங்கே செங்கல்பேட்டில் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பித்தோம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் காட்டுக்கு எங்கன்னா, இப்போ இந்த தடவை சிறுமலையில் வந்து ஒருத்தர் 1300 ஏக்கர் வந்து காடாக வச்சுருக்காரு. இன்னும் அவர் வந்து மானிட்டைஸே பண்ணல. ஒரு திண்டுக்கல் பக்கத்தில், திண்டுக்கல் பக்கத்தில் அங்கே வந்து காடாகவே வச்சுருக்காரு. அது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால அங்கே வந்து நமக்கு நைட்டு டே, ஏன்னா ரியல் ஃபாரஸ்ட்டில் வந்து நைட் உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்காது. ஸோ வந்து இங்கே நைட் அண்ட் டே பண்ணி சூப்பர் முடிச்சிட்டாரு. அந்த படத்தில் விஜய் சேதுபதி சூரியோட பணியாற்றியது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. சூரிய வந்து டார்லிங், ரொம்ப சொல்லவே வேணாம், ரொம்ப இயல்பாக இருப்பார். விஜய் சேதுபதி அதே மாதிரி தான். அதாவது இன்னொரு பெரிய ப்ளஸ்ன்னா சார், அங்கே கேரவான்ஸ் இல்லை, எதுவுமே போக முடியாது, வண்டியே போக முடியாது நம்ம ஷூட் பண்ணுற இடத்துல. டுகெதர்னஸ் அதிகமாக. ஆமாம், அங்கே பாறை கீரை இருக்கும், அந்த பாறையில் அப்படியே உட்காருவோம். நைட்லாம் ஷூட் போச்சுன்னா நைட்லாம் பேசிகிட்டு இருப்போம் ஷாட்டுக்கு நடுவில். ஸோ ரொம்ப பாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாகிடுச்சு. சேதுபதி சார் இன்னும் அவ்வளோ க்ளோஸாக பழகிறாரு, இன்னும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். ஏதாவது ஒரு நான் பண்ண ஏதாவது நல்ல ரோல் அவர் பார்த்தாருன்னா உடனே கூப்பிடுவார். அதே மாதிரி ஜமான்னு ஒரு படம் நடித்தேன், அதில் வந்து ரொம்ப நல்ல ரோல் சார் எனக்கு. ஆமாம், நான் பார்த்தேன். அதை பார்த்த உடனே கூப்பிட்டுட்டு ரொம்ப பாராட்டினார், சூப்பராக இருந்தது சார் அப்படின்னு. அதே மாதிரி சூரி வந்து அந்த படம் ப்ரிவியூவுக்கு வந்து நான் கூப்பிட்ட உடனே வரேனேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட் பீப்புள். முதல்ல இந்த படத்தில் வந்து பாரதி ராஜா ஒரு போர்ஷன் நடித்தார். ஆமாம், அந்த காலகட்டத்தில் நீங்கள் இருந்தீங்களா அந்த படத்தில்? இல்லை, ஏன்னா அந்த காட்டிலலாம் அவர் வந்து அந்த வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். அதனால தான் சேது சார் வந்து பண்ணது கரெக்டாக இருந்தது அந்த ரோலுக்கு. அந்த யங்காக இருக்கும்போதும் கரெக்டாக சூட் ஆச்சு. அது கொஞ்சம் மிடில் ஏஜ் கெட்டப்லேயும் கரெக்டாக இருந்தது. ஸோ ரெண்டுத்தையும் புல் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு ஏஜ் குரூப்பில் தான் சேது சார் இருக்கார். அதனால் அந்த படம் உங்களுக்கு புதுசாக கற்றுக் கொடுத்தது அப்படின்னு எதை சொல்லலாம்? நடிக்கக்கூடாதுங்கிறது கற்றுக்கிட்டார் சார். அவர் வந்து கொஞ்சம் நம்ம வந்து லைட்டாக நடிப்புன்னு தெரிஞ்சுன்னா நோ வை அப்படிம்பாரு. எதுக்கு நடிக்காதீங்க, இன்டர்னலைஸ் இட், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவார். அந்த வார்த்தைகள் அப்படியே நாகா சாரும் அதே தான் சொல்லுவார். இன்டர்னலைஸ் பண்ணிக்கோ, ஒரு கோவம், இது எமோஷன்னா அதெல்லாம் ஃபேஸ்லலாம் காட்டணும்னு அவசியம். நமக்கே சார் இப்போது இந்த காலகட்டத்தில் ஒரு படம் பார்க்குறோன்னா, ஒருத்தன் வந்து கோவம் அப்படி இல்லையா மூஞ்சியை வந்து இது பண்ணிட்டு அப்படி பார்க்குறான், நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும் இப்போது. ஸோ அது நம்ம பண்ணும்போது நமக்கு தெரியாது. ஒரு நல்ல டைரக்டர்னால் நமக்கு வந்து கரெக்டாக சொல்லுவார். இந்த படங்களை தவிர வேறு எந்தெந்த படங்கள்லாம் அவங்களுடைய நினைவில் நிற்கின்ற படங்கள் நீங்கள் பண்ணதில்லை? ஜமா, அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதுக்கும் முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்சது தமிழ் படம் 2, அமுதனோட பண்ணது. அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சார் அது. ஏன்னா ஸ்பூஃப்ங்கிறது வந்து வேறு காமெடிக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா மற்ற காமெடியில் வந்து நீங்கள் வந்து யூஆர் சேயிங் சம் லைன்ஸ் விச் ஆர் ஃபனி.
அது வந்து பட் இது அப்படி கிடையாது. ஃபன்னி லைன்ஸை சீரியஸாக சொல்லணும். அது இட் சுட் பி பண்ணி. ஆமாம், அது சீரியஸாக சொல்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். அப்படி கேமரா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படி சிவாவை பார்த்தா அவர் சிரிச்சிடுவார். அவர் சிரிச்ச உடனே எனக்கு சிரிப்பு வந்துடும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு 6 டேக் 7 டேக் போவோம். அதுக்கப்புறம் அமுதன் வந்து காய்ஸ் கமான் அப்படிம்பார். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு சீரியஸ்னஸ் கொண்டு வந்து பண்ணுவோம். தமிழ் படம் 2 வந்து மெமரபிள் ஃபிலிம். மாஸ்டரில் நடித்தேன், விடுதலை, ஜமா. இது பராசக்தி பண்ணுறேன் சார். இப்போ தான் வைண்ட் அப் ஆச்சு. அதுலேயும் ஒரு நல்ல பெரிய ரோல்னு சொல்ல மாட்டேன், சின்ன ரோல். பட் இட் இஸ் சிக்னிஃபிகண்ட் ரோல். சிக்னிஃபிகண்ட் அண்ட் இட் இஸ் அபவுட் அ ப்ராமினென்ட் பர்சன். சூப்பர். இந்த அட்டீரா அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. மணி சாரோட பண்ணேன். இட் வாஸ் வெரி ஸ்மால் ரோல். அது பட் லாஸ்ட் மொமெண்ட்டில் தான் என்னை கூப்பிட்டாரு. சாரே கூப்பிட்றாரு, நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாரு. அவரே தட் வாஸ் அ மெமரபிள் இது. ஏன்னா மணி சார்லாம் வந்து ஒரு நமக்கு எட்டாத ஒரு தூரத்தில் இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவரே நம்மளை கூப்பிடும்போது அது ஒரு ஒரு அவர் கூட ஒர்க் பண்ணும்போது, அவர் ஸ்டார்ட் சொல்லி நான் ஆக்ட் பண்ணும்போது அது ஒரு நல்ல இதாக இருந்தது. ப்ளஸ் கமல் சாரோட காம்பினேஷனில் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கமல்ஹாசன் மாதிரியே சிவாஜி, ரஜினிகாந்த்கிட்டையும் கற்றுக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு பேட்டியில் நீங்கள் சொல்லியிருந்ததை பார்த்தேன். சார் சிவாஜி சார் வந்து அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவர் பண்ணுற வெரைட்டி, அதாவது சட்டிலாக கூட இருக்கும், சில இது வந்து ஓவர்டாக கூட இருக்கும். அப்படி இருந்தாலுமே ஒன்று இன்னொன்று மாதிரி இருக்காது சார். அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க், ஹோம் ஒர்க் பண்ணியிருப்பார் அந்த காலத்தில் அப்படிங்கிறது வந்து. ஏன்னா அவரும் எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்லேருந்து வந்தவரை வழியே வந்து பெரிய ட்ரைனிங் எல்லாம் கிடையாது. ட்ரைனிங்னா ஒரு ஃபார்மல் ட்ரைனிங் இல்லை. கரெக்ட். ஸோ அவரோட இன்டெலிஜென்ஸில் அவரே அனலைஸ் பண்ணி அவரே கற்றுக்கிட்டு பண்ணதெல்லாம் வந்து, ஏன்னா இப்போது நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, ஆக்டிங் ஸ்கூல்ஸ் இருக்குது. யூடியூப் திறந்தா வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிங் கிளாஸஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் கிடையாது. எப்படி அண்ட் ஒரு ஹாலிவுட் படமோ இல்லை வேர்ல்டு சினிமாவோ நீங்கள் பார்க்கணுன்னாலே நீங்கள் வந்து ஒரு தியேட்டர் புக் பண்ணணும், யாருக்கு அந்த ரீல்ஸ் கொண்டு வரணும், கொண்டு வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கணும். எப்படி அது கற்றுக்கிட்டாரு, அது எப்படி அவருக்கு அந்த எக்ஸ்போஷர் எல்லாம் கிடச்சிதுங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் அந்த பீரியடில். கரெக்ட். ரஜினி சார் அஃப்கோர்ஸ், ஐயோ அவர் வந்தாலே வந்து ஸ்க்ரீனில் அப்படி இருக்கும். அது ஒரு ஆசை இருக்குது சார், ரஜினி சாரோட நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அது எனக்கு சார் ஒரு ஆக்டர் வந்து நான் ஃபேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது சார். லோகேஷ் கனகராஜோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? நம்ம மாநகரம் பண்ணி முடிச்சுட்டு கைதிக்கு ஆஃபீஸ் போட்டு உட்காந்துருக்காரு. அப்போ நான் வந்து அவரை போய் பார்த்தேன். இந்த படத்தில் கைதியில் எல்லாம் முடிஞ்சிச்சு சார், நெக்ஸ்ட் படம் நான் கண்டிப்பாக கூப்பிடுறேன். விடுதலை எப்படிப்பட்ட பாராட்டுக்களை உங்களுக்கு பெற்று தந்த படமா? பல திரை நடிகர்களுக்கு நீங்கள் பின்னணி குரல் கொடுத்துருக்கீங்க. அதில் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது எது? எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அஞ்சானில் மனோஜ் பாஜ்பாய். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.